ஜல்லிக்கட்டு குறித்தும் ஜல்லிக்கட்டுக்காக புதிதாக கட்டப்பட்டு வரும் கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் குறித்தும் எக்ஸ் தளத்தில் தகவல் ஒன்றை பதிந்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தொடர்ந்து இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். இந்த எக்ஸ் தளத்தில் பதியப்பட்டுள்ள இந்த பதிவில் முதலமைச்சர் என்னென்ன விஷயங்களை பதிவு செஞ்சிருக்கார், விரிவாக சொல்லுங்க. மதுரையில மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்க வருகிற 24ஆம் தேதி திறந்து வைக்க உள்ளதாக தமிழக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அதே நாளில் அந்த மதுரை அலங்காநல்லூர் கீழ்கரைக்கு வருகிறேன், அங்கு நடைபெறக்கூடிய ஏறுதல் நிகழ்ச்சியும் பார்வையிடுகிறேன் என்பதை தமிழக முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தமிழரின் வீர விளையாட்டான ஏறுதல் ஜல்லிக்கட்டு இடங்கள்ல நடைபெற்றிருக்கிறதாகவும் 66,000க்கு மேற்பட்ட காளைகள் இந்த போட்டிகளில் கலந்து கொண்டது. 25,000க்கும் மேற்பட்ட காளையர்கள் களத்தில் ஜல்லிக்கட்டு காளைகளிலே அடக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டார்கள் என்பதும், புழுதி பிறந்த நிலத்தில் நடந்த பண்பாட்டு நிகழ்வை சுமார் 3 லட்சத்துக்கு மேற்பட்ட பார்வையாளர்கள் பார்வையிட்டிருக்கிறார்கள். வெற்றி பெற்ற காளைகளுக்கும் வீரர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. திராவிட மாடலில பண்பாட்டினுடைய அடையாளமாக விளங்கும் ஏறு தழுவுதல் ஜல்லிக்கட்டு என்பது மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றிருக்கிறது. மதுரையில மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்க வருகிற 24ஆம் தேதி திறந்து வைக்க உள்ளதாகவும், போட்டிகளை காண மதுரை அலங்காநல்லூர் கீழக்கரைக்கு வருகை உள்ளேன் என்பதையும் தமிழக முதலமைச்சர் சுட்டிக்காட்டி, தமிழரின் விளையாட்டை ஊக்குவிப்போம், எக்காலத்திலும் பண்பாட்டை காப்போம் அப்படிங்கிறதா தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த எக்ஸ் வலைதளத்தின் மூலமாக கருத்தை பதிவு செய்துள்ளார். நன்றி பாஸ்கர், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.